அண்மை செய்தி. செம்மன் குவாரி முறைகேடு வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் பூந்துறை கிராமத்தில் அனுமதியின்றி செம்மன் குவாரி அமைத்து அரசுக்கு 28,32,00,000 ரூபாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தற்பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம சிகாமணி உள்ளிட்ட 7 பேர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த வழக்கின் தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது. அந்த வகையில் இந்த தீர்ப்பில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மானசராஜ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மானசராஜ், இந்த வழக்கு மற்றும் தீர்ப்பு தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம் வரணுச்சு. அதாவது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள பூந்துறை கிராமத்துல செம்மன் குவாரி இருக்கிறது. அந்த செம்மன் குவாரி வந்து பொன்முடிக்கு சொந்தமான செம்மன் குவாரி. அந்த செம்மன் குவாரியில் வந்து அந்த கடந்த 2011ஆம் ஆண்டு வரை வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் அந்த குவாரியில வந்து அளவுக்கு அதிகமாக செம்மண் எடுத்ததாகவும், அந்த குவாரியில் அந்த செம்மண் எடுத்ததுனால வந்து 2,64,644 லோடு லாரியில செம்மண் எடுத்ததாகவும், இதனால வந்து அரசுக்கு வந்து 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக அப்பொழுதைய விழுப்புரம் குற்றவியல் போலீசார் வந்து விழுப்புரத்தில் வந்து பொன்முடி மீது வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவருடைய மகன் கௌதம் சிகாமணி, ஜெயச்சந்திரன், ராஜமகேந்திரன், சதானந்தம், கோதகுமார், கோபிநாதன், லோகநாதன் உள்ளிட்ட ஒரு 8 பேர் மீதும் தொடர்ந்து அவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தார்கள். தொடர்ந்து இந்த முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வந்தது. கடந்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த வழக்கு விசாரணை கிட்டத்தட்ட ஒரு 58 நபர்கள் இதனால் இந்த வழக்கு விசாரணை குறித்து சாட்சிகள் கூறினார்கள். தொடர்ந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து அரசுக்கு எதிராக பிறல் சாட்சியம் குறித்த அடிப்படையில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்குவதாக மாவட்ட நீதிபதி மணிமொழி அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை வந்து நீதிபதி முன்பு பொன்முடி அவர்கள் ஆஜராகியிருந்தார்கள். தொடர்ந்து நீதிபதி மதியம் 3 மணி அளவில் இந்த தீர்ப்பானது வழங்கப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில தொடர்ந்து இப்பொழுது வந்து 3 மணி அளவில் பொன்முடி அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். தொடர்ந்து இந்த நீதிபதி அவரிடத்தில் 2012ஆம் ஆண்டு முதல் தொடர்ந்து அவர் இடத்தில் மேற்கொண்ட விசாரணை, அந்த எப்படி இந்த குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற முறையில் அனைத்து தகவல்களையும் தொடர்ந்து அவர் வாசித்த பிறகு இந்த குற்றச்சாட்டுகள் வந்து அவர் மீது வந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத நிலையில், அதாவது முழுமையான குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைக்கப்பட்ட முழுமையான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படாத நிலையில் தற்போது அவரை வந்து விடுதலை செய்வதாக மாவட்ட அமர்வு நீதிபதி மணிமொழி அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மானசராஜ்.